حمدا دائما أبدا الحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله صلى الإله مدى ملغوث على مقام على محمد العلي لخير مقام وآله والذي دين الرشاد أقام فسله يشفع لي يا محي الدين ما شاء الله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم رحمة للعالمين رؤوف رحيم بشير نذير سراج منير طه ياسين مزمل مدثر حامي بروح الوجود حبيب الله معين الله عين الله أصل الله نور الله محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف كرم مجد وعلم நாயக கோமார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்தமான அன்பிலும் பாசத்திலும் பிரியத்திலும் முழு நிலை அடைந்து எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் குர்ஆன் ஷரீஃபில் 2 சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் என்று சொல்லப்பட்ட சொர்க்கம் மாஷாஅல்லாஹ்னா 8 சொர்க்கலோகத்தை நமக்கு இஸ்லாம் அறிமுகமாக்குது. அதுல சொர்க்கவாதிகளிலேயே மாஷாஅல்லாஹ் 2 மடங்கு சொர்க்கம், ஒரு சொர்க்கம் அல்ல. சொர்க்கத்துல மாஷாஅல்லாஹ் 2 மடங்கு சொர்க்கத்தை 2 சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் சூரத் ரஹ்மானில் குர்ஆன் ஷரீஃபில் விசேஷமாக அல்லாஹ்வால் சொல்லப்பட்டவர்கள் செய்தனா خليفة رسول الله أبو بكر الصديق رضي الله تعالى عنه. سيدنا أبو بكر الصديق رضي الله عنه அவர்களை குறித்து மாஷா அல்லாஹ் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. வலிமன் خاف مقام ربه جنتان وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ. ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பயபக்தியில் முழு நிலை அடைந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
குர்ஆன் ஷரீஃபில் சூரத் ரஹ்மான்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான் சொல்லி மாஷா. இந்த ஆயத்து ஷரீஃபாகின்றது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மேலாம்பரமான மகத்துவத்தை நமக்கு தெளிவுபடுத்தி தரக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சுப செய்தியாக இருக்கின்றது மாஷா அல்லாஹ். இந்த சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக மாஷா அல்லாஹ், யாரை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துல 2 மடங்கு சொர்க்கத்துக்கு 2 சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்னு குர்ஆன் ஷரீஃப்ல சூரத் ரஹ்மான்ல அல்லாஹ் யாரை அலங்கரிக்கிறானோ அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருவாயால் சொன்ன செய்தியை இமாம் புகாரி ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி ஷரீஃபில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தெய்வீக திருமொழி திரட்டுகள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் கிரந்தங்களிலேயே முதன்மையான கிரந்தம் புகாரி ஷரீஃப். இந்த புகாரி ஷரீஃபில் இமாம் புகாரி பதிவு செய்கிறாங்க, ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரியில இமாம் புகாரி பதிவு செய்யக்கூடிய சித்திகுல் அக்பர் அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய அந்த திருவாக்கு என்னவென்றால், அபூபக்கர் சித்திக் நாயகம் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது ஆன்மா எந்த நாயன் வசம் இருக்குதோ அவன் மீது நான் சத்தியமாக சொல்கின்றேன். ரசூலுல்லாஹ்வால சித்திக்னு சொல்லி என்ன சிறப்பு பட்டம் கொடுக்கப்பட்டவங்க அபூபக்கர் சித்திக் நாயகம். சித்திக்னா என்ன அர்த்தம்? உண்மையாளர், சத்தியவான். சத்தியவான் சொல்லி சர்டிபிகேட் யார் கொடுக்குறா? எல்லா நபிமார்களுக்கும் அரசரான அல்லாஹ்வுடைய நூறான ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சனது செய்யறாங்க, சர்டிபிகேட் பண்றாங்க சித்திக்னு சொல்லி மாஷா அல்லாஹ். அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செய்தியை சொல்ல முன்னாடி என்ன சொல்றாங்க? வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது ஆன்மா எந்த நாயன் வசம் இருக்குதோ அந்த அல்லாஹ்வின் மீது நான் சத்தியமாக சொல்றேன். சுப்ஹானல்லாஹ். அதாவது அபூபக்கர் சித்திக் நாங்க சொல்லக்கூடிய அந்த செய்தியுடைய மகோன்னத நிலை, அதோடைய மகத்துவம், அந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு அவங்க உறுதியா இருக்கிறாங்க என்பதை நமக்கு இந்த செய்தியாகின்றது. அவங்க செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி என்ன சத்தியமிட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த முறையே நமக்கு ரொம்ப தெளிவுபடுத்துது மாஷா. இஸ்லாம்னா என்ன? ஒரு முஸ்லிமான வீட்டுல பிறந்து இஸ்லாமான பேர் வச்சோன்னு யாரும் முஸ்லிமா போயிட முடியாது. கண்மணி நாயகத்துடைய திருமொழி என்ன? உலகத்துல பிறக்கும் குழந்தையெல்லாம் முஸ்லிமா தான் பிறக்குது. அது யார் வீட்டுல பிறந்தாலும் சரி, யூத வீட்டுல பிறந்தாலும் சரி, கிறிஸ்துவ வீட்டுல பிறந்தாலும் சரி, மஜூசி நெருப்ப வணங்குற வீட்டுல பிறந்தாலும் சரி, காஃபிர் முஷ்ரிக் யார் வீட்டுல பிறந்தாலும் எல்லா குழந்தையும் முஸ்லிமா தான் பிறக்குது மாஷா அல்லாஹ். அது வளர்க்கும் விதத்தில் தான் அது யூதனாகவும் கிறிஸ்துவனாகவும் மஜூசியாகவும் காஃபிராகவும் முஷ்ரிக்காகவும் முஸ்லிமாவும் என்ன அதோடைய வளர்ப்பில் தான் அந்த வித்தியாசம் வர்ணிக்கிறாங்க எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ். இன்னைக்கு நமக்கு என்ன, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு அற்புதமான ஒரு நல்லதொரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். மாஷா அல்லாஹ். இந்த இந்துஸ்தான் இந்தியாவை மாஷா அல்லாஹ் நூற்றாண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக ஒருவர் 2 பேர் இல்லை, வாழையடி வாழையாக கிட்டத்தட்ட என்ன மாஷா அல்லாஹ் பாபர்ல இருந்து பார்க்க போன முகலாய சாம்ராஜ்யம், பாபர், ஹுமாயூன், அக்பர், ஷாஜஹான், ஜஹாங்கீர், அவுரங்கசீப் 6 தலைமுறையாக மாஷா அல்லாஹ் பல நூற்றாண்டுகள் இந்திய ராஜ்யத்தை அரசாட்சி புரிந்த முகலாய மன்னர்களுடைய அரண்மனையில் இந்த திருநெல்வேலியை கொண்டு போய் அறிமுகமாக்கின மிகப்பெரிய மகான் மாஷா அல்லாஹ் காதி அல் குலாத்
ஷேக் முகமது நபி அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சரி, கேரளாவில் சரி, முகலாய அரசர்களுடைய அரண்மனைக்கு சவுத் இந்தியாவை கொண்டு விட்டு போன எந்த இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களும் கிடையாது மாஷா அல்லாஹ். ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்து மாஷா அல்லாஹ் தமிழகத்துடைய பெருமையை குறிப்பா என்ன திருநெல்வேலியை கொண்டுட்டு போய் டெல்லி வரைக்கும் அறிமுகமாக்கி டெல்லிக்கும் திருநெல்வேலிக்கும் ஒரு பலமான ஒரு உறுதியான ஒரு தொடர்பை ஏற்படுத்தினவங்க செய்தனா ஷேகுனா முகமது நபி அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க யார் மாஷா அல்லாஹ்? இன்னைக்கு நாம யாருடைய உருசு ஷரீஃபை கொண்டாடுறோமோ அந்த மாதியுர் ரசூல் குத்துபு ஜமான் ஷேகுனா சதகத்துல்லா அப்பா நாயகத்துடைய அருமை புதல்வர். சதகத்துல்லா அப்பாவுடைய திருமகனார் தான் முகமது ரபா அப்பா மாஷா மாஷா அல்லாஹ். சதகத்துல்லா அப்பா நாயகம் காயல்பட்டினத்தில் பிறந்து இன்னைக்கு கீழக்கரையில் நம்முடைய தர்கா ஷரீஃப் ஒளி வீசிக்கிட்டு இருந்தாலும் அப்பாட பேரில் ஒரு ஸ்தாபனம் நடக்கிறது திருநெல்வேலியில் தான் நடக்குது. அப்பா காலேஜ் நடக்குது மாஷா. காரணம் என்ன மாஷா அல்லாஹ்? சதகத்துல்லா அப்பா நாயகத்துக்கும் சதகத்துல்லா அப்பா நாயகத்துடைய மகனாருக்கும் திருநெல்வேலிக்கு உள்ள ஒரு ஆழமான தொடர்பு அது மாஷா அல்லாஹ். காரணம் அல்ஹம்துலில்லாஹ் அதாவது ஷாஜஹானுடைய மகனாரான அவுரங்கசீப் பாஷா சதகத்துல் ஆபா நாயத்து பேரில் ரொம்ப பிரியமும் பாசமும் வச்சிருந்தாப்புல மாஷா. சதகத்துல்லா அப்பா நாயகத்தோடு மிக ஆழமான தொடர்பு உடையவர்கள் மிகப்பெரிய அவுளியாக்களும் உண்டு. அதுபோல் குறிப்பாக சொல்ல போனால் 2 அரசர்கள், ஒன்று அவுரங்கசீப் பாஷா, அதுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் சேதுபதி ராஜா. 2 பேரும் மாஷா அல்லாஹ் சதகத்துல்லா அப்பா நாயத்து பேரில் அபரிமிதமான அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தாங்க மாஷா. அப்பாவுடைய ஆணை எதுவாக ஒன்று பிறப்பிப்பார்களே ஆனால் அது உடனே நிறைவேற்றுறதுக்கு 2 பேரும் காத்து கிடந்தாங்க மாஷா. அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாபெரும் மகானை தான் நாம் என்ன இன்னைக்கு நினைவு கூறுறோம் மாஷா அல்லாஹ். புகாரி ஷரீஃபில் உள்ள ஹதீஸின் மூலமாக முதல்ல நாம மௌதுவ நசீஹத் ஷரீஃபுடைய துவக்கத்தை முதல்ல புகாரி ஹதீஸின் மூலமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருவாக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் 2 மடங்கு சொர்க்கத்துக்கு 2 சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர் என்று வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான் என்று சூரத் ரஹ்மானில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாரை குறித்து சுப செய்தி ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் தபாரக் வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுறானோ அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருவாக்கை கண்மணி நாயகத்துடைய திருமொழிகளான ஹதீஸ் ஷரீஃப்கள் பதிவு செய்யப்பட்ட கிரந்தங்கள்லேயே பிரபலமான தலைமை கிரந்தமான ஜாமிஉ சஹீஹுல் புகாரியில் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன சொல்றாங்க? வல்லதி நஃப்சி பியதிஹி, எனது ஆன்மா எந்த நாயன் வசம் இருக்குதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக சத்தியமாக நான் சொல்றேன். ல கராபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய அன் அஸில மின் கராபதி. ல கராபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தனா ஹலீஃபத்து ரசூலுல்லாஹி இஸ்லாமிய லோகத்துடைய முதலாவது ஹலீஃபா ரசூலுல்லாஹுடைய முதலாவது பிரதான பிரதிநிதி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாஷா அல்லாஹ் அறிவிக்கிறாங்க, எனது ஆன்மா எந்த நாயன் வசம் இருக்குதோ அந்த அல்லாஹ்வின் மீது நான் சத்தியமாக சொல்றேன், என்னுடைய குடும்பத்தார்களோடு நான் சேர்ந்து இருக்கிறத எவ்வளவு நான் விரும்புகிறேனோ எவ்வளவு நான் ஆசைப்படுறேனோ அதை விட அதிகம் சொல்றதுக்கு அளவே இல்லை, அதை விட ஜாஸ்தியா நான் விரும்புகிறேன் மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய புனித குடும்பத்தாரோடு நான் சேர்ந்து இருக்கிறதுங்கிறாங்க மாஷா அல்லாஹ்.
யாருடைய ஆசை? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல யார என்ன 2 சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர் சொன்னானோ அந்த நாயகருடைய ஆசை. மாஷா அல்லாஹ். சும்மா அப்படி இப்படி உள்ள அட்ரஸ் இல்லாத யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய அர்ஷில இருந்து அட்ரஸ் பண்ணப்பட்டவங்க யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான் சொல். அல்லாஹ்வால் புகழப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் விசேஷித்து கூறப்பட்டவர்கள் செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் மாஷா அல்லாஹ் சொல்றாங்க, என்னது ஆன்மா எந்த நாயன் வசம் இருக்குதோ அவர் மீது நான் சத்தியமா சொல்றேன், என் குடும்பத்தாரோட நான் சேர்ந்துக்கிறது. நம்ம எங்க டிராவல் பண்ணாலும், பிசினஸ்க்கு போறாரு, இல்லை எங்கேயாவது ஜாபுக்கு போறாரு, யூகேக்கு போட்டு யூஎஸ் போட்டு எங்க வேணாலும் போட்டு மாஷா அல்லாஹ், எந்த யூஎஸ்ல இருந்தாலும் மாஷா அல்லாஹ், உலகத்துல அதாவது குடும்பத்தோடு வந்து ஊருக்கு வந்து மாஷா அல்லாஹ் என்ன ஒரு மாசம் 2 மாசம் வெக்கேஷன்ல வந்து அவன் ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கும்போது உள்ள அந்த சந்தோஷம் மாஷா அல்லாஹ் எங்க போனாலும் வராது எல்லாருக்கும் மாஷா. அது எல்லாருக்கும் இயற்கையான ஒண்ணு மாஷா. ஆனால் 2 சொர்க்கத்துக்கு சொந்தக்காரரான அபூபக்கர் சித்திக் நான் என்ன சொல்றாங்க, என் குடும்பத்தாரோட நான் சேர்ந்து இருக்குது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குதோ அதை விட எனக்கு ரொம்ப ஜாஸ்தியான சந்தோஷமானது எது மாஷா அல்லாஹ்? அல்லாஹ்வுடைய ரசூலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித குடும்பத்தார்களோடு நான் சேர்ந்து இருக்கிறது மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி குடும்பத்தார் யாரு? சையதா ஃபாத்திமா நாயகி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், சையதுனா ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அஹ்லு பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு புனித குடும்பத்தார்கள். சையதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா அலி நாயகம், சையதுனா ஹசன் நாயகம், சையதுனா ஹுசைன் நாயகம் அவர்களோடு சேர்ந்து இருக்கிறது, அவங்களை பிரியப்படுறது, அவங்களை இஷ்டப்படுறது, என் குடும்பத்தாருடன் சேர்ந்து இருக்கிறது எவ்வளவு எனக்கு சந்தோஷமோ அதை விட எனக்கு ஜாஸ்தியான சந்தோஷம் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்றாங்க. யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சித்திக்குல் அக்பருடைய அந்த ஹாஜத்தை நம்முடைய ஹாஜத்தாகவும் ஆக்கி அருள் புரிவானாக. மாஷா. காரணம் என்ன மாஷா அல்லாஹ்? உலகத்துல நாம யாரோ ஃபாலோ பண்ணணும், யாரு நல்ல முன்னேறி இருக்கிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஒரு வியாபாரி யாரு வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு மூட்டையை கட்டி என்ன ராத்திரியே கூட காலி பண்ணிட்டு போறானோ அவனை ஃபாலோ பண்ணுவானா? இல்லை நல்ல ஓஹோன்னு ஓடுறாப்புல மாஷா அல்லாஹ் எங்க பார்த்தாலும் செழிப்பு அப்படி உள்ள ஆளை ஃபாலோ பண்ணுவானா? நல்ல செழிப்பான முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரத்தை நம்ம என்ன செய்வோம்? ஃபாலோ பண்ணுவோம். மாஷா அல்லாஹ். அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய செழிப்பு எங்க வரைக்கும்? அல்லாஹ்வுடைய அரிசில் மாஷா அல்லாஹ் செழிப்பானவர்கள் மாஷா அல்லாஹ். அதனாலதான் அவங்களை குறித்து அல்லாஹ் என்ன செய்யறான்? அரிசிலிருந்து அல்லாஹ் ஆயத் இறக்குறான் சூரத்துல் ரஹ்மான்ல, குர்ஆன் ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ். வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான் சொல்லி மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பயபக்தியில் முழுநிலை பெற்றவரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவங்க? 2 சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த சீதேவி நாயகன் சொல்றாங்க மாஷா அல்லாஹ், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லகராபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய அன் அஸில மின் கராபதி. எனது ஆன்மா எந்த நாயன் வசம் இருக்குது அவர் மீது ஆணையா நான் சொல்றேன் மாஷா அல்லாஹ், அந்த அல்லாஹ் மீது சத்தியமா நான் சொல்றேன், என் குடும்பத்தாரோடு நான் சேர்ந்து இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமோ அதை விட எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ரசூலுல்லாஹ்வுடைய புனித குடும்பத்தாரோடு நான் சேர்ந்து இருக்கிறதுங்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புனித குடும்பத்தார்களில் ஒரு நாயகரான சையதுனா இமாமுல் அக்பர் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உருஸ் ஷரீஃபுடைய மாசமாக இந்த சஃபர் மாசம் மாஷா அல்லாஹ். சஃபர் மாசம் சையதுனா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய அருமை பேரப்புள்ள நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழா போறாங்க.
மீதான ஷபாவ அஹ்லுல் ஜன்னா, சொர்க்கத்தில் உள்ள மொத்த சொர்க்கவாதிகளுடைய சொர்க்கத்தில் உள்ள அத்தனை வாலிபர்களுக்கும், சொர்க்கத்து வாலிபர்களுக்கும், சொர்க்கத்தில் எல்லாரும் வாலிபராக தான் இருப்பாங்க, யார் கிழவனா இருக்க மாட்டாங்க. மாஷாஅல்லாஹ். அப்ப என்ன ரசூலுல்லாஹ் ஹதீஸ் என்ன, சொர்க்கத்தில் உள்ள எல்லா ஷபாபுகளுக்கும், எல்லா வாலிபர்களுக்கும் நாயகர், தலைவர், எஜமான் யாரு? சையதுனா ஹசனும் சையதுனா ஹுசைனும் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுள்ளம் வராங்க. மாஷாஅல்லாஹ். அப்ப சொர்க்கத்துடைய பிரின்ஸ் ரெண்டு பேரும் மாஷாஅல்லாஹ். யாரு? சையதுனா ஹசன், சையதுனா ஹுசைன். அதில் மாஷாஅல்லாஹ் சொர்க்கத்துடைய இளவரசரான சையதுனா ஹசன் நாயகத்துடைய உருசு ஷரீஃபுடைய இந்த மாசத்தில் மாஷாஅல்லாஹ் சஃபர் மாசம் போற 7 இமாம் ஹசனுடைய நாள், இந்த வர வெள்ளிக்கிழமை ராத்திரி மாஷாஅல்லாஹ். நாளை கழிச்சு இன்னைக்கு மாஷாஅல்லாஹ் போற 5 அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புனித குடும்பத்தார்கள் மீது அபரிமிதமான அன்பும் பாசமும் கொண்ட அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய புனித பாரம்பரியத்தில் வந்தவர்கள் சையதுனா ஸதகத்துல்லாஹ் அப்பா நாயகம். மாஷா அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய சகையான குடும்பத்தில் சித்திக் நாயகத்துடைய திருமகனார் சையதுனா அப்துல் ரஹ்மான் பின் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்களுடைய வாரிசுல வர்றாங்க யாரு? ஸதகத்துல்லாஹ் அப்பா நாயகம். மாஷா அல்லாஹ்வுடைய நிறைவான அருளை பெற்ற நாதாக்கள் நமக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். நம்ம அவங்கள பற்றி என்ன, யார் எந்த விவரமும் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது என்ன மிகப்பெரிய ஒரு கைசேதமான விஷயம். அல்லாஹ் நம்மை அந்த நிலையிலிருந்து மாற்றுவானாக. இப்போ மாஷா அல்லாஹ் என்ன, நல்லோர்களை சிநேகிப்பது, நல்லோர்களை நேசிப்பது இஸ்லாம் நம் மீது கடமையாக்குது. மாஷா அல்லாஹ் குர்ஆன் நமக்கு என்ன செய்யற, கட்டளை இடுறான். கூனுமா சாதிகீன், சத்தியவான்களோடு, உண்மையாளர்களோடு, நல்லோர்களோடு என்ன செய்யுங்க, சேர்ந்து இருங்க. மாஷா நம்ம தோஸ்தி, தோழமை, ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூட வைக்கணும்னு குர்ஆன் சொல்லுது. மாஷா அல்லாஹ் சாதிகீன்களோடு. மாஷா அல்லாஹ் யார் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்காக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட நாதாக்களோட நம்ம சேர்ந்து இருக்கணும். அல்லாஹ் நம்ம கட்டளையிடுறோம். மாஷா நாம அப்படி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில சேரும் போது நமக்கு துனியாவும் ஆখিরাத்தும் சந்தோஷமா போயிடுது. துனியாவும் ஆখিরাத்தும் நமக்கு என்ன ஆயிடுது, சந்தோஷமா ஆயிடுது. மாஷா அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு சஃபர் மாசம் இந்த பிறை 5வது இரவு நாம் மாஷா அல்லாஹ் கலீஃபத்து ரசூலுல்லாஹி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புனித பாரம்பரியத்தில் பிறந்து வம்சாவளி என்ன மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவான அருளுக்கு பாத்தியமான வம்சாவளி. யாருடைய குடும்பம்? அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய குடும்பம். மாஷா அல்லாஹ் நமக்கெல்லாம் தெரியும், அபூபக்கர் சித்திக் நாயகம் முதலாவது கலீஃபா, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 2வது கலீஃபான்னு சொல்லி மாஷா அல்லாஹ் இஸ்லாமிய லோகத்தில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய அந்தஸ்தை நமக்கு என்ன செய்யறாங்க, புரிய வைக்கிறாங்க. ஒரு ஒரு உதாரணம் சொல்லி. யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு குறித்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளம் ஆகுறாங்க. அதாவது நாயகன் திருவுளம் ஆகுறாங்க, எனக்கு பிறகு ஒரு நபி வந்தா, ரசூலுல்லாஹ் நபி யாரும் கிடையாது, ரசூலுல்லாஹ் காத்தமுன் நபி. நாயகத்துக்கு பிறகு ஒரு நபி வந்தால் அந்த நபி உமர் பின் கத்தாபாக இருப்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளம் ஆகுறாங்க. ஆனா நபி கிடையாது. இந்த அளவுக்கு விசேஷமான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் என்ன மனுஷனா படைச்சதுக்கு அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய நெஞ்சில உள்ள ஒரு முடியா படைச்சிருக்கலாமேங்கிறாங்க. மாஷா
யாரு சொல்றா? ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பிறகு நபி வந்தா அந்த நபி உமராக இருப்பார்னு திருவிழம் ஆகுறாங்க. அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன அல்லாஹ் மனுஷனா படைச்சதுக்கு என்ன சித்திக் நாயகத்துடைய சங்கையான சிறப்பான நெஞ்சில உள்ள ஒரு ரோமமா ஒரு முடியா அல்லாஹ் என்ன படைச்சிருக்கலாமேங்கிறாங்க. அப்ப சித்திக் நாயகத்துடைய மகிமையை, மகத்துவத்தை, அவங்களுடைய சிறப்பை உமர் ரலியல்லாஹு அவர்கள் உலகத்துக்கு என்ன செய்யறாங்க? புரிய வைக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புனித பாரம்பரியத்தில் பிறந்தவங்க யார்? மாஷா அல்லாஹ், சதகத்துல் அப்பா நாயகம். மாஷா அப்பாடைய வாப்பா பெரிய மகான் வலி, அப்பாடைய வாப்பாட வாப்பா வலி, அவங்களோட வாப்பா வலி, பாரம்பரியமே எல்லாம் அவங்களுடைய ஜெனரேஷன்ல அவ்வளோ பேரும் நாதாக்கள். மாஷா அல்லாஹ். சித்திகுல் அக்பர் நாயகத்தில் இருந்து மாஷா அல்லாஹ். சதகத்துல் அப்பா நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன சதகத்துல்லா அப்பா என்றால் அப்பாட மகத்துவங்களும் அவங்களோட சிறப்பு, அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளமா சொல்லிக்கிட்டே போகலாம். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மாதிஹுர் ரசூல் சதகத்துல் அப்பா நாயகத்துடைய அற்புதங்கள் சரித்திரங்கள்ல படிக்கிறது அல்ல, சம்பவங்களாக என்ன நேற்றும் இன்றைக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. மாஷா எத்தனை விஷயம் சொல்லலாம். அற்புதங்களை பேசுறதுக்கு முன்னாடி அப்பாவுடைய லைஃப் ஸ்டைல் என்ன, சதகத்துல் அப்பா யார், அவங்களுடைய சிலபஸ் என்ன, அவங்களோட ஃபல்சஃபா என்ன, அதை நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியமானது. மாஷா நல்ல ஒரு யூனிவர்சிட்டி வாசல்ல போய் நின்று கட்டடம் ரொம்ப நல்ல அழகா இருக்குது, நல்ல காற்று வசதி இருக்குது, பார்க்க கண்ணுக்கு ரொம்ப அழகான பில்டிங்கா இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன ரொம்ப நீட்னஸா இருக்கிறாப்புல, இப்படி அதை பத்தியே நம்ம தாரீஃப் பண்ணிக்கிட்டு வந்துடுறதை விட அங்க சேர்ந்து படிச்சு என்ன நம்மளும் அங்கிருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு வர்றது தான் என்ன அறிவுடைமையான செயல். மாஷா அல்லாஹ். அப்ப அது மாதிரி என்ன அப்பாடைய ஃபன் என்ன, அவங்களுடைய சிலபஸ் என்ன, அவங்க யார்? மாஷா அல்லாஹ். அவங்க இந்த உலகத்துக்கு கொடுத்த விஷயம் என்ன? மாஷா சும்மா அவுரங்கசீப் தேடி வந்துருப்பாப்புல அவங்கள. அவுரங்கசீப் பாஷா சதகத்துல் அப்பாட்ட என்ன ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாப்ல, மொத்த ஹிந்துஸ்தானுக்கும் காதியல் குலாத்தாக. இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு ஒரு காசி சாப் இருப்பார், சார் காசி. இன்னைக்கு ரமதான் பூரா பார்த்தாச்சு, நாளைக்கு ஈது எல்லாம் என்ன அவர் தான் ஏறான் பண்ணுவார். என்ன போடுவார்? தமிழ்நாடு தலைமை காசின்னு போடுவார். அவரு கீழே இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒரு காசி இருப்பார், இப்போ கடைநூரில் இருக்கிறார். இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இருப்பாப்புல. அது எல்லாத்துக்கும் மேல மாநிலத்துக்கு ஒரு காசி இருப்பார். ஆனா அவுரங்கசீப் பாஷா மாஷா அல்லாஹ் மொத்த இந்தியாவுக்கும், மொத்த இந்தியாவுக்கு என்ன பாகிஸ்தான் கிடையாது, பங்களாதேஷ் கிடையாது, எல்லாம் இந்தியா தான். எங்க இருந்து மாஷா அல்லாஹ் இந்தியா இது வரைக்கும் பிஷாவர் வரைக்கும், ஆப்கானிஸ்தான் வரைக்கும். மாஷா அல்லாஹ் எங்க பிஷாவர் ஆப்கானிஸ்தான் வரைக்கும். மாஷா அல்லாஹ் பறந்து விரிஞ்ச இந்திய தேசத்துக்கு மாஷா அல்லாஹ் தலைமை காதியாக, காதியல் குலாத்னு சொல்லுவாங்க, நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதி. இப்போ மாஷா அல்லாஹ் என்ன சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் அங்க உள்ள தலைமை நீதிபதி. ஏன்னா அப்ப உள்ள இந்தியா இப்போ இல்லை, 3 குரா போயிடுச்சு. இந்த 3 குரு ஒரே நாடு ஒரே மொத்தமா இருக்கும்போது இதில் உள்ள கோடான கோடி முஸ்லிம்களுடைய நிலைப்பாடில் உள்ள நன்மை தீமையை தீர்ப்பு செய்யக்கூடிய நாயகராக தாங்கள் இருக்கணும்னு சொல்லி மாஷா அல்லாஹ்
அவுரங்கசீப் பாஷா வந்து மாஷா அல்லாஹ் என்ன சதகத்துல் அப்பாவை வேண்டுகின்றார் என்று சொன்னால், அவங்கள அந்த பதவியில் அமர்த்த ஆசைப்படுறாருன்னு சொல்லி சொன்னா, அப்ப அவங்கள எவ்வளவு தூரம் உயர்வான விஷயங்களை அவர் பார்த்திருப்பார். அதே நேரத்தில் மாஷா அல்லாஹ் அவுரங்கசீப் கிட்ட எத்தனை ஆயிரம் உலமாக்கள் இருந்திருப்பாப்ல மாஷா அல்லாஹ். எத்தனை லாங்குவேஜ் பேசுற ஆளுங்கள் இருந்திருப்பாங்க. அத்தனையும் அவர் அங்க ஒதுக்கி தருட்டேன்னா, தமிழ் பாஷையை தாய்மொழியாக கொண்ட மாதிக ரசூல் சதகத்துல் அப்பாவை தேடி அவர் என்னத்தை திருப்புறாருன்னு சொல்லி சொன்னா, அப்ப அப்பாவுடைய விசாலமான இறையச்சமும் இஸ்லாமிய நெறிமுறையில் அவர்கள் ஒளி வீசக்கூடியவர்களாக இருந்த காரணத்தினாலும் மாஷா தமிழ்நாட்டில் மாஷா அல்லாஹ் தமிழ்நாட்டில் பிறந்த இப்ப நம்ம நாகூர் எஜமானாயம் மாஷா அல்லாஹ் அவங்கள அருளாட்சி தான் ஈஸ்ட் ஏசியா முழுக்க மாஷா அல்லாஹ். எஜமான் அவங்க தமிழ்நாட்டில் பிறக்கல, உத்தரப்பிரதேசத்தில் மாணிக்கப்பூர்ல பிறந்தவங்க காதரபடியா பாஷா நாயகம். தமிழகத்தில் பிறந்த ஒரு சன்மார்க்க சட்ட மாமேதையை இந்துஸ்தானில் உள்ள ஒரு கிங்டம் தேடி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அது ஒரே நபர் தான், அந்த போலுக்கு சொந்தக்காரர் மாதிக ரசூல் சதகத்துல் அப்பா நாயகம் மட்டும்தான் மாஷா, வேற யாரும் கிடையாது மாஷா. அவ்வளவு பெரிய பதவி அவர்களை தேடி வந்த பொழுது அதை ஏற்றுக்கொள்ள அவங்க விரும்பல மாஷா. இதெல்லாம் எனக்கு சரி வராது போங்கன்னு சொல்லி சாதாரணமா ஒரு கவுன்சிலர் ஆகிட்டா நம்ம ஆட்கள் என்ன வரது வரும் விளங்குதா? என்னமோ என்ன உலகத்தையும் உள்ளங்கையில வச்சு உருட்டுற மாதிரி அவனுக்கு ஒரு நினைப்பு வந்துடும். இந்துஸ்தானுடைய மிகப்பெரிய சக்கரவர்த்தி அவர்களை தேடி வந்து அடங்கி ஒடுங்கி அவர்கள் முன்னின்று மாஷா அல்லாஹ் அவர்களை காதியல் குதாத் என்னும் தலைமை நீதிபதி பொறுப்பில் அமர வேண்டும் என்று ஆவல் தெரிவித்த பொழுது, இதெல்லாம் எனக்கு சரி வராது பாவா, ஆளை விடுங்க, வேற யாரையாவது போய் பார்த்துங்க அப்படின்னா மாஷா அல்லாஹ். அப்பா அவரை விட்டாலும் அப்பாவை அவர் விடுற மாதிரி இல்லை, அவுரங்கசீப் விடுற மாதிரி இல்லை. கெஞ்சி கேட்டு நாயகமே தாங்கள் இல்லா கட்டி தங்களோட பிள்ளையாவது வைக்க இதுல மாஷா பிள்ளையாவது வைங்க ரொம்ப கெஞ்சி கேட்கும் போதுதான் முகமது ரபா அப்பாவை அந்த பதவியில் அமர்த்துறாங்க. சதகத்துல் அப்பா நாயகம் அமர்த்தும் போதே மாஷா என்ன செய்யறாங்க, நிபந்தனை விதிக்கிறாங்க. முதல் நிபந்தனை, அரசாங்கத்தில் இருந்து நான் என்ன செய்ய மாட்டேன், என் பிள்ளைக்கு என்ன செய்யக்கூடாது, சம்பளம் கொடுக்க கூடாது. விளங்குச்சா? எங்க இஷாரா செஞ்சாங்களோ அங்க அது வரைக்கும் என்ன கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கொடுக்கறதுக்கு அந்த ஆள் தயாரா இருக்கிறாப்புல அவுரங்கசீப். ஆனா அப்பாட உத்தரவு முதல்ல என்ன, அரசாங்க பைத்துல் மால்ல இருந்து அரசாங்க ஹசானால என்ன செய்யக்கூடாது, என் பிள்ளைக்கு நீங்க சம்பளம் தரக்கூடாது. முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, என் புள்ள மாஷால்ல என்ன ஒரு விஷயத்தை ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது நீங்க அதில் மூக்கம் நுழைஞ்ச கூடாது. இவர் நமக்கு தெரிஞ்சவர் அறிஞ்சவர், இந்த ரெக்கமெண்ட் பண்ற இந்த வியாதியெல்லாம் கிட்டே வரக்கூடாது. ரெண்டாவது விஷயம் புரியுதா? மூணாவது விஷயம் மாஷா அல்லாஹ், அதாவது ஷரியத்தே முஹம்மதியாவுடைய குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் எப்படி ஹுக்குமத் செய்யணுமோ, முல்கியத் எப்படி ஆட்சி பண்ணணுமோ அதை என் புள்ள உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாப்புல, அதுபடி நீங்க செய்யணும். மற்ற பேருக்கு நான் அப்புறம் சொல்றது, முதல்ல உங்களுக்கு. விளங்குதா? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, உலகம் பூரா போனாக்கிட்ட அப்புறம் ஒரு காசியை பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் கண்மணி நாயகத்துடைய சங்கையான தர்பார் ஷரீஃப் மதீனா முனவராவில் ரசூலுல்லாஹ்வுடைய ரௌதா முகத்தஸுடைய குப்பத்து கதரா ஷரீஃபை இடிக்க போறோம்னு சொல்லி சில துஷ்ட மிருகங்கள் என்ன
கூக்குரல் போட்டானோ, வழிகட்டு போன வழிகேடர்கள், அல்லாடைய சாபத்துக்கு உள்ளாகி போனவனோ, அப்போ கூட நம்ம தமிழ்நாடு காசி வாயை திறக்கல. என்ன பயந்த மனுஷன் பாவம். என்ன இதுதான் நம்ம காலத்தில் உள்ள காசிமாரும் சரி, முந்தைய உள்ள கால காசிமாரும் சரி, இப்படி உள்ள காது அல்ல. நிபந்தனை மூன்றுமே மாஷா அல்லாஹ் என்ன, முழு குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தை காட்டக்கூடியதா. முதல் நிபந்தனை சம்பளம் வாங்காம கொடுக்க கூடாது. நம்ம சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டுதான் போவோம். அப்பா நிபந்தனை என்ன, சம்பளம் கொடுக்க கூடாது. நிபந்தனை நேர் ஆப்போசிட்டானது. ரெண்டாவது மாஷா அல்லாஹ் என்ன, ஏதாவது ஒரு விஷயத்துல நாங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது நீங்க போய் முகம் நுழையக்கூடாது. மூணாவது, அடுத்த ஆளுக்கு சொல்றதெல்லாம் அப்புறம், முதல்ல நீங்க என்ன செய்யணும், எப்படி காதி தீர்ப்பு செய்யறாரோ அதை நீங்க முதல்ல ஃபாலோ பண்ணணும். மாஷா அல்லாஹ். அவுரங்கசீப் பாஷா அவர் ஆரம்ப காலத்தில் வேற ஸ்டைலில் இருந்தார். பிந்திய காலத்தில் என்ன, திருந்தி தௌபா செஞ்சு வந்துட்டார். முதல் காலத்தில் அவுரங்கசீப்புடைய முந்தைய வாழ்க்கை பகுதி அது வேற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுக்கெல்லாம் அவர் தௌபா செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு சதகத்துல் அப்பா மூலமாக தான் கிடைச்சிச்சு மாஷா அல்லாஹ். காரணம் என்ன, அவுரங்கசீப் ஆட்சிக்கு வந்தது அவருக்கு என்ன, கிரவுன் பிரின்ஸ் அவர் கிடையாது. அவருக்கு ஒரு மூத்த அண்ணன் இருந்தாப்புல, தாராஷிகோன்னு சொல்லி, அவுரங்கசீப்புடைய மூத்த சகோதரர் தாராஷிகோ. அவர் ரொம்ப மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் எல்லாத்துலேயும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். அரபி பாஷையிலையும் ஃபார்சிலையும் எல்லா மொழிலையும் ரொம்ப, சான்ஸ்கிரிட்லையும் சமஸ்கிருதத்திலையும் பெரிய பாண்டித்தியம் உள்ளவர். இந்து மத வேதாந்த பகுதியில் மாஷா அல்லாஹ் என்ன 18 உபன்யாசம்னு சொல்லுவான். 19வது உபன்யாசம் அல்லாஹ் உபன்யாசம் எழுதினாப்புல யாரு, தாராஷிகோ. சான்ஸ்கிரிட்ல சமஸ்கிருதத்தில் அந்த சீதேவிய போட்டு தள்ளிட்டு தான் அவுரங்கசீப் என்ன ஆட்சிக்கு வந்தார், கொலை செஞ்சுட்டு தான் வந்தார். அதுக்கெல்லாம் தௌபா செய்யறதுக்கு அவர் ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு சதகத்துல் அப்பா மூலமா மாஷா. அவுரங்கசீப்புடைய வாழ்க்கை மாறியது மாதிஹுர் ரசூல் சதகத்துல் அப்பாவுடைய ஒளிமயமான சந்திப்பின் மூலமா தான் மாஷா. சுப்ஹானமன் ஜல்ல ஜலாலா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியுடைய தலைவிதியை தன்னுடைய திருப்பார்வையின் மூலமாக மாற்றி இரையச்சம் இல்லாத ஒரு மனிதரை இரையச்சமுடைய ஒரு மனிதனாக மாற்றியது மாதிஹுர் ரசூல் சதகத்துல் அப்பா நாயகம் மாஷா. அவுரங்கசீப் என்ன சந்திக்காத ஆலிம்கள் கிடையாது. எத்தனையோ பெரிய பெரிய ஆலிம்கள் பார்த்தார். எல்லாரும் என்ன, அவுரங்கசீபை பார்த்தவொன்னு எல்லாரும் கை கட்டி நிற்பாப்பட. அவுரங்கசீப் வர்றாருன்னு சொன்னாவே என்ன, எல்லாரும் இடுப்புல துணி கட்டிடுவாப்பட. ஆனால் சதகத்துல் அப்பா நாயகத்தை பார்க்க வந்தா அப்பா என்ன, அப்பாவுக்கு அவர் கிடையாது சந்தீப் மாஷா அல்லாஹ், அப்பாவுக்கு அவர் துணி கட்டுவார் இடுப்புல மாஷா. இப்பேற்பட்ட இந்த மாதிஹுர் ரசூல் சதகத்துல் அப்பா நாயகம் அவர்களை சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமேயானால், சதகத்துல்லா நாயகம் என்றால் யார், நாயகம் சதகத்துல்லா அப்பா அவங்களுடைய சிலபஸ் என்ன, அவங்களுடைய ஃபல்சஃபா என்ன, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்னன்னா, முழுக்க முழுக்க அவர்களது லைஃப் ஸ்டைல் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் மூமின்களுக்கு கட்டளை இடுகின்றானோ அதுதான் அப்பாட லைஃப் ஸ்டைல் மாஷா. குர்ஆன் ஷரீஃபுடைய ஆயத்து ஷரீஃப் சூரத்துல் அஹ்ஸாப்ல அல் அஹ்ஸாப்ங்கற அத்தியாயத்தில் அல்லாஹ் 6வது ஆயத்து ஷரீஃபா சொல்றான், அன்-நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அன்-நபி அவுலா, மூமின்கள் யாருன்னு அல்லாஹ் மூமினுடைய அடையாளத்தை சொல்றான். மூமின் யாரு, அவர் நெஞ்சு வரைக்கும் தாடி வச்சிருப்பாரு, முட்டுக்கு கீழே பெரிய ஜுப்பா போட்டிருப்பாரு, என்ன ஒரு 20-30 கிலோ செம்சட்டி ஒரு பெரிய தேக்ஸா இறங்கிற மாதிரி பெரிய தலப்பா கட்டியிருப்பாரு. இதெல்லாம் மூமின் அடையாளம் சொல்லி குர்ஆன் சொல்லலை. குர்ஆன் மூமின் அடையாளத்தை என்ன சொல்லுது, அல்லாஹ் என்ன சொல்றான், அன்-நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்கள் யார் மாஷா அல்லாஹ்,
அவர்கள் மூமின்களுடைய அந்த ஹாபிட், அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய ரசூலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய உயிரை விட மேலாக நேசிப்பார்கள். மாஷா ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இருக்கும். மாஷா ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் தான் ஈமானுடைய அலாமத், ஈமான் அடையாளம். மாஷா ஈமான் வேற, மஹப்பத் ரசூல் வேற. ஈமானுக்கு இன்னொரு பேர் என்ன? அது மஹப்பத் ரசூல். மஹப்பத் ரசூலுக்கு மற்றொரு பேர் ஈமான். அது மாஷா நம்ம சொல்லுடைய சொல்லப்பட என்ன? அதாவது 4 3 7 3 4 7 2 7 தான் மாஷா. எப்படி சொன்னாலும் 7 தான் மாஷா. இப்போ மாஷா என்ன ஈமான் என்னங்க? ஈமான் ஈமான் சொல்ல, ஈமான் என்ன? நிறைய தொழுகிறதா அல்ல. ஈமானுக்கு ஒரு வடிவத்தை நாம் கொடுத்து கொள்ளக்கூடாது. ஈமானுக்கு குர்ஆன் என்ன வடிவம் கொடுக்குது? மாஷா அல்லாஹ். ஈமானை பற்றி அல்லாஹ் என்ன சொல்ற? மாஷா